அஜித், த்ரிஷா, அர்ஜுன் இவங்கெல்லாம் நடிச்சு வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல யுவன் மியூசிக்ல 2011 ரிலீஸ் ஆன படம் தான் மங்காத்தா. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, தாராவி எஸ்ஐ கணேஷ், லீஜர் பார் ஓனர் மகத், மகத்தோட ஃப்ரெண்ட் பிரேம், சுமந்த், இந்த 4 பேர் சேர்ந்து செட்டியாருங்கிறவங்கிட்ட இருந்து 500 கோடியை திருட பிளான் பண்றாங்க. இந்த பிளான்ல 5ஆவதா உள்ள ஒரு ஆள் தான் விநாயக் மகாதேவ். அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த 5 பேர் சேர்ந்து 500 கோடியை தேடி நம்ம ஈக்குவலா ஷேர் பண்ணி செட்டில் ஆயிருவோம் லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த பணத்தை திருடினாங்களா திருடலையா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த மங்காத்தா. படத்துல அஜித்தோட அந்த கேரக்டரைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு ஹீரோ. அஜித்தை வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து வெங்கட் பிரபு செதுக்கியிருப்பாப்ல. அஜித்தை தவிர்த்து படத்துல நிறைய கேரக்டரை வந்து நம்ம ஞாபகம் இருக்கும். அஜித்தோட 15th ஃபிலிம் அஜித்துக்கு ஒரு படம் பண்றோம் அப்படிங்கிறப்ப அஜித் அவர்களை மட்டும் படத்தை தூக்கி பிடிச்சு அந்த மாதிரி இல்லாம அஜித்தை தவிர்த்து நிறைய கேரக்டர்ஸ்க்கான ஸ்கோப் படத்துல இருக்கும். அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் படத்துல கொடுத்துருப்பாரு. ஒரு டீமா பாக்குறப்பவே நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும். அஜித்தை தவிர்த்து எனக்கு யாரும் தோணல அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அர்ஜுனை பயங்கரமா காமிச்சிருப்பாரு. அவர் எப்பவுமே பயங்கர ஸ்டைல அந்த முடிய கோடி உருது அப்படின்னு அவரை காமிச்சதாகட்டும். பிரேம்ஜியை அவர் காமெடியா அவரை யூஸ் பண்ணி அவரை வச்சு நிறைய ரெஃபரன்ஸ் காமிச்சது. படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும். நீங்க ஒரு சினிமா ரசிகன் அப்படின்னா படத்துல காமிக்க நிறைய ரெஃபரன்ஸ் பாக்குறப்ப அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. படத்தோட காமெடி ஸ்கோர் எல்லாம் போற போக்குல அஜித் அடிக்கிற கவுண்டர்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி வெங்கட் பிரபு வந்து செஞ்ச ஒரு வேலைப்பாடுல ஒரு சிறப்பான வேலைப்பாடுல இந்த படம் ஒண்ணு. வெங்கட் பிரபு இந்த படத்துக்கு எந்த அளவு இந்த படத்தை வந்து ஒரு பயங்கரமா வரதுக்கு ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் ஸ்கோரை யுவன் பின்னி இருப்பாரு. இந்த படத்தோட பிஜிஎம் வந்து நிறைய பேரோட போன் ரிங்டோனா வேற இருந்துச்சு. இப்போ கூட இந்த படத்தோட பிஜிஎம் ஸ்கோர் எங்கேயாவது நீங்க ஒரு பைக்லயோ யாராவது போன்ல கேட்டீங்க அப்படின்னா டவுட்டே வராது. டவுட்டே இல்லாம மங்காத்தா தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷியரா சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிச்சு. அவ்வளவு இது வந்து இந்த படத்துக்கான அந்த இதுக்கு இருந்துச்சு. இந்த படத்துல வரக்கூடிய சாங்ஸ் வந்து மேபி சில இடங்கள்ல வேணா நமக்கு வந்து ஏன் இவ்வளவு சீரியஸா போறதுல வந்து இந்த பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாடா பின்லாடன் அந்த பாட்டு தோணலாம். மற்றபடி அது வந்து படத்தை எந்த வகையிலுமே பெருசா பாதிக்காது. படம் வந்து நீங்க இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்காத ஒண்ணா இருக்கும். இந்த படம் போற ஃப்ளோல இந்த படத்தோட சஸ்பென்ஸை உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. அது மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்லாம் ஸ்டன் ஆயிருவீங்க. அது ஷுவரா சொல்லலாம். நீங்க இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லி படம் போற ஃப்ளோல கெஸ் பண்ணுங்க. சரியா? அது எதுவுமே படத்தோட கிளைமேக்ஸா இருக்காது. ஷுவரா சொல்லலாம் என்னால. படம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ரீரிலீஸ் ஆயிருக்கு. படத்தை பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா செலிப்ரேஷனா இருக்கும். பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.